வணக்கம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினமும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான பிரமுகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறோம். இவர் ஈழத்து இலக்கிய உலகில் ஒரு 5 தசாப்தங்களுக்கு மேலாக சேவையாற்றி வருகின்ற ஒருவர். பல்வேறு படைப்புகளை தந்திருக்கிற ஒருவர். இவர் ஒரு படைப்பாளி மாத்திரமல்ல, ஒரு இதழாசிரியர், அதே நேரத்தில் நூல் வெளியீட்டாளரும் கூட. இவர் இன்னும் ஒரு தனிப்பட்ட தொழில் ரீதியாக ஒரு வைத்திய கலாநிதியாகவும் இருந்து வருகிறார். இப்போதை புரிந்திருக்கும் நான் யாரை பற்றி கூற வருகிறேன் என்று. இவர் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். பல நாடுகளுக்கு சென்ற அனுபவம் இவருக்கு இருக்கிறது. சிறுகதை, குறுநாவல், நாவல், பயணக் கட்டுரைகள், விமர்சன கட்டுரைகள், கட்டுரைகள் என பல்வேறு வடிவங்களில் பல படைப்புகளை தந்திருக்கின்ற ஒரு மாபெரும் படைப்பாளியைத்தான் இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். இவர் குருதிமலை என்றொரு நாவலை எழுதியிருந்தார். இந்த நாவலோடு சேர்த்து இன்னும் ஒரு நாவலும் அவரால் எழுதப்பட்டிருந்தது. அது மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு நாவலாக இன்றளவும் இருந்து வருகிறது. இந்த குருதிமலை நாவலை பொறுத்தவரையில் இது சிங்கள மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஒரு நாவல். தேசிய சாகித்ய மண்டல விருதினை பெற்றிருக்கின்ற ஒரு நாவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் கவ்வாத்து, லயத்து சிறைகள் என்ற நாவல்களும் இவரால் எழுதப்பட்டிருக்கின்றன. இது மத்திய மாகாண சாகித்ய மண்டலத்தினால் கௌரவிக்கப்பட்ட 2 படைப்புகளாக இருக்கின்றன. அதே போன்று அல்சேஷனும் பூனைக்குட்டியும் என்றொரு சிறுகதை இவர் எழுதியிருந்தார். இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் கலைமானி பட்டப்படிப்பில் ஒரு பாடமாக இது விளங்குகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்றளவும் அவருடைய பெயர் நிலைத்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதுதான் இவர் ஞானம் என்ற சஞ்சிகையினுடைய இதழாசிரியராக இருக்கிறார். மிக நீண்ட காலம் 2000ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஞானம் சஞ்சிகை இன்றைக்கு 200 இதழ்களையும் தாண்டி வந்திருக்கிறது என்றால் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் எந்தளவு தூரம் இதற்காக தன்னை அர்ப்பணித்து இதனை கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இலக்கிய உலகில் பல்வேறு படைப்பாளிகளை அறிமுகப்படுத்திய, அதே நேரத்தில் அவர்களுக்கு அடுத்த தளத்துக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சஞ்சிகையாகும். அதே நேரத்தில் இதற்கு முன்பு இருந்தவர்கள் பற்றிய பல விடயதானங்களை உள்ளடக்கிய சிறப்பு இதழ்களையும் வெளியிட்ட ஒரு இதழாக சஞ்சிகையாக நாங்கள் ஞானம் சஞ்சிகை பார்க்கலாம். இவ்வளவு பெருமைக்கும் உரியவர் வேறு யாரும் அல்ல, இவர் ஒரு கலாபூஷணமும் கூட. இவர்தான் டாக்டர் தி ஞானசேகரன் அவர்கள். வைத்திய கலாநிதி அவர்களே, வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். உங்களுடைய சுய விவரத்தை நாங்கள் தேடி பார்க்கிற பொழுது நீங்கள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் படைப்புகளை உருவாக்கியவர். யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் அங்கிருக்கிற சூழல்களை வைத்து நீங்கள் படைப்புகளை உருவாக்குறீர்கள். அப்படியே தலைநகருக்கு வந்து விட்டால் அங்கிருந்தும் படைப்புகள் உருவாகி விடுகின்றன. அப்படியே மலையகத்துக்கு சென்று விட்டால் அங்கும் பல படைப்புகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய குருதிமலை இன்றளவும் பிரபலமாக இருக்கிற ஒரு நாவல், அதனத்தில் நீங்கள் உருவாக்கிய இன்னும் ஒரு நாவல் புதிய சுவடுகள், இவை இரண்டும் உங்களுக்கு ஒரு பெருமதிப்பை, அதுவும் தேசிய சாகித்ய மண்டல விருதினை பெற்று தந்தவைகள். இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்டிருக்கிற நீங்கள் பற்றி பல விடயங்களை பலர் மேடையில் பேசியிருப்பார்கள், அதே நேரத்தில் பல இடங்களில் எழுதியிருப்பார்கள். ஆனால் தொலைக்காட்சியின் ஊடாக உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய நேயர்கள், உங்களுடைய வாசகர்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? டாக்டர் ஞானசேகரன் அவர்கள் எப்படி உருவானார், எப்படி இலக்கிய உலகத்துக்குள் பிரவேசித்தார் என்பது பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாமா? ஆமாம், நான் ஒரு அந்தண குலத்தைச் சேர்ந்தவன். அந்தண குலம் என்றால் இந்து குருமார். என்னுடைய தந்தையார் ஒரு கோவிலிலே பூசை செய்பவராக இருந்தார் ஒரு கிராமத்தில். ஆரம்ப காலகட்டம் நாங்கள் ஒரு செல்வந்தராகவோ இருக்கவில்லை, மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தோம். ஆனால் என்னுடைய தந்தையார் என்னை அந்தண குலத்துக்குரிய முறையில் கட்டுப்பாடுகளுடன் என்னை வளர்த்தார். ஆனாலும் எங்களுடைய குடும்ப பின்னணியில் மூதாதையர்கள் எல்லாம் மிகப்பெரிய கல்விமான்களாக அறிஞர்களாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் வித்வசிரோமணி கணேசையர் என்பவர் தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை எழுதியவர். அந்த உரைகள் இப்பொழுது தமிழகத்திலே பல்கலைக்கழகங்களிலே பாட நூலாக இருக்கிறது. அவர் நாவலருடைய மருமகன் பொன்னம்பலம் பிள்ளையிடம் கல்வி கற்றவர். எனவே நாவலர் பரம்பரையில் அவர் கல்வி கற்றவர். அதுக்கு பிறகு குமாரசாமி புலவர்கள் கல்வி கற்றவர். அதே போன்று காசிவாசி செந்திநாத ஐயர் என்று இன்னொரு பெரும்புலவர் இருந்தார். அவர் இந்து மத நூல்கள் பலவற்றை எழுதியிருக்கிறார். சித்தாந்த நூல்களிலே விற்பனராக இருந்தார். என்னுடைய தாய் மாமன், அவர் மணிபாவதர் என்ற பேருடன்
பிரசங்கங்கள் செய்து வந்தார். பிற்காலத்திலே அவர் ஒரு நல்லூரிலே ஒரு ஆதீனம் அமைத்து இலங்கையின் முதலாவது ஆதீனம் அமைத்து அங்கே தமிழும் சைவம் பணிகள் செய்து கொண்டிருந்தார். என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே ஒரு பழந்தமிழ் இலக்கியத்திலே தோய்ந்தவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக என்னுடைய தந்தையார் நிகண்டு முழுவதையும் பாடமாக்கியிருந்தார். நிகண்டனது அகராதி, இப்பொழுது அகராதி. அவர் இப்போ ஒரு மரத்தின் பெயரை சொல்லென்றால் அவர் பாட்டாக சொல்லுவார். அதே போன்று என்னுடைய தாயார் நாலடியார் முழுவதையும் பாடமாக்கி இருந்தார். ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த நாலடியாரிலிருந்து உதாரணங்கள் காட்சியங்களை நெறிப்படுத்துவார், வழிப்படுத்துவார். அப்போ இப்படியான ஒரு சூழலிலே தான் நான் வளர்ந்தேன். இளமை காலம் அப்படி இருந்தது. அதன் காரணமாக எனக்கு இலக்கியத்தில் ஒரு ஆர்வம் வந்தது. அப்போது நான் பாடசாலையில், எங்களுடைய ஊரில் உள்ள தமிழ் பாடசாலையிலே சேர்ந்தேன். அங்கே என்னுடைய பெரிய தகப்பனார் ஆசிரியராக இருந்தார். அவரும் ஒரு பெரிய தமிழ் விற்பனர். அவர் என்னை 3ஆம் 4ஆம் வகுப்பு வரைக்கும் அவரே என்னுடைய கல்விக்கு அடித்தளம் இட்டார். அதற்கு பிறகு எங்களுடைய இன்னொரு ஆங்கில பாடசாலையில் நான் போனேன். அங்கே ராணி டீச்சர் என்ற ஒரு டீச்சர் இருந்தால் அவள் ஆங்கில பாடசாலை ஷேக்ஸ்பியர் பிரைட் ஸ்டோரி ரீடர்ஸ் என்ற நூலை எடுத்து ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் அத்தனையும் எங்களுக்கு தமிழ் படுத்தி சுவைப்படுத்தி கூறுவேன். அப்போ இப்படியான ஒரு சூழலிலே நான் இளமை பருவத்திலே நிறைய ஒரு இலக்கிய சுவைஞனாக நான் வந்தேன். இப்படி இருக்கிற பொழுது என்னுடைய மைத்துனர் ஒருவர், ராமச்சந்திரன் என்று பேர், அவர் இந்தியாவிலே படித்தார். அந்த காலத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவர் மலர் வாரது, அதை கொண்டு எனக்கு வாசிக்க கொடுத்தார். அப்பொழுது என்னுடைய வாசனை அங்கே வாசிப்பு பழக்கம் ஆரம்பமாகியது. அந்த சிறுவர் பத்திரிகைக்கு நான் நிறைய கடிதங்கள், என்னுடைய பெயர் பத்திரிகையில் வர வேண்டும் என்பதற்காக நான் கடிதங்கள், ஆசிரியர் கடிதங்கள் எல்லாம் எழுதி கொண்டிருந்தேன். இது எத்தனாவது வயதில்? அப்பொழுது எனக்கு ஒரு 8 அல்லது 9 வயது இருக்கும். அதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியும் உண்டு. என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியாமல் நான் அந்த தொடர்ந்து அந்த கண்ணனை எடுக்க வேண்டும் என்றதற்காக இந்தியாவுக்கு தெரியாமல் எடுக்க வேண்டும் இல்லை, நான் தாய்தாருக்கு தெரியாமல் ஒரு கடிதத்தை எழுதி போட்டு அவர்களுக்கு தெரியாமல் எடுக்க வேண்டும் என்றல்ல, அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஞானம் பத்திரிகை அந்த ஞானம் என்று வருகிறது கண்ணன் பத்திரிகை தொடராக வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. எனவே அந்த கண்ணன் நிலையத்துக்கு ஒரு இந்தியா போஸ்ட் கார்டு ஒன்று எழுதி போட்டேன். எனக்கு சந்தாதாரர்களாக விபியில் அனுப்புங்கள், நான் பணம் கட்டுகிறேன் என்று. இது வீட்டில் தெரியாது. தபால்காரன் விபியில் கொண்டு வச்சிருக்கிற பொழுது அதுக்கு 3 ரூபா தான் கட்டணும் என்னுடைய வீட்டில். அப்போது பணம் இருக்கவில்லை. என்னுடைய அம்மா அந்த தபால்காரன்ட்ட கொண்ட, தம்பி எனக்கு இப்போ பணம் இல்லை, நாளைக்கு கொண்டு வருவீங்களான்னு கேட்டார். ஆனாலும் எங்களுடைய வீட்டில் வீட்டில் உள்ள ஒருவர் கொண்டு அந்த பணத்தை கொடுத்தார். ஆனாலும் அதிலிருந்து என்னுடைய அம்மா என்ற வாசிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்தளவு நூல்களையும் பிற்காலத்தில் எனக்கு வாங்கி தந்தார். என்னுடைய ஆர்வத்தை அறிஞ்சு, அப்போது என்னுடைய தாயார் என்னுடைய வாசிப்பு பழக்கத்துக்கு பெரிய அடித்தளம் இட்டது மட்டுமில்லை, பெரிய ஆர்வம் ஊட்டி என்னை வளர்த்தெடுத்தவர். தாயுடைய பெயர்? தாயினுடைய பெயர் பாலாம்பிகை. தந்தையார் தியாகராஜ ஐயர். இது எங்கே நடக்கிறது? இது இல்லை, இது யாழ்ப்பாணம் ஒரு புன்னாலை கட்டுவன் என்ற கிராமத்திலே நடக்கும். அதன் பிறகு நான் உரும்பிரா இந்து கல்லூரிக்கு போனேன். அங்கே என்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு நண்பன் சின்ராஜாண்டு பேர், அவர் எனக்கு துப்பறியின் நாவல் ஒன்று தந்தார். அதை வாசித்த பொழுது எனக்கு பெரிய, அன்று இரவு முழுதும் நித்திர வரையில்
இந்த இதை விட வல சுவாரஸ்யமாகவும் ஒரு மர்மம் நிறைந்தும் இருந்தது. மர்மம் நிறைந்த மாயவில்லா சிரஞ்சீவி எழுதின நாவல். அப்போது கொஞ்ச நாளாக நான் மர்ம நாவல்களை படிக்க தொடங்குவேன். அப்போது இந்த மர்ம நாவல்கள் படிக்கின்ற பொழுது இப்போது இந்த தொலைக்காட்சி தொடர்களை பெண்கள் பார்ப்பார்கள், அந்தளவு ஆர்வம் இருக்கும்? ஆர்வம் இருக்கும். நிறைய படித்தேன். அந்த நேரம் அவர்கள் எனக்கு ஒரு ஹீரோவாகவும் பெரும் எழுத்தாளர்களாகவும் இருந்தார்கள். நான் அவரை போய் பார்க்க வேணும், இந்தியாவுக்கு போய் அந்த சிரஞ்சீவியை பார்க்க வேணுமென்றெல்லாம் நான் நினைத்தேன். சின்ன வயசு. ஆனாலும் இந்த ராமச்சந்திரன், கண்ணனை கொண்ட ராமச்சந்திரன், அவன் வளர்ந்து கொஞ்சத்துக்கு பிறகு திரும்ப அவன் இந்தியாவிலேருந்து வர்ற பொழுது எனக்கு கல்கியை கொண்டு அதில் அகிலனுடைய பாவை விளக்கில் சில அத்தியாயங்களை வாசித்து காட்டினான். அப்போது அதனுடைய சுவை எனக்கு தெரிந்தது. அப்போது மர்ம நாவல்களை விட்டு பிறகு கல்கியினுடைய அத்தனை நாவல்களும் அகிலனுடைய அத்தனை நாவல்களையும் நான் வாசித்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாசிப்பு ஊக்கம் மாறுபட துவங்கின உடனே நான் பிறகு ஜெயகாந்தன் போன்றவர்களுடைய நாவல்கள், சிறுகதைகளை எல்லாம் வாசிக்க தொடங்கினேன். புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளை வாசிக்க. இப்படியாக என்னுடைய வாசிப்பு தரம் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வந்து ஒரு இலக்கியம் என்றால் என்ன என்றதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய உரும்புரா இந்து கல்லூரியில் இருக்கிற பொழுது நான் அங்கே அந்த கல்லூரியிலே வெளிவந்த சஞ்சிகையிலே நான் எழுதியிருக்கிறேன். சுயசரிதை, யானையின் சுயசரிதை, அந்த வயசுக்குரிய மாதிரி எழுதியிருக்கிறேன். பிறகு அந்த கல்லூரியிலே நான் மாணவர் தேர்ச்சி மன்றம் இருந்தது. அங்கே நிறைய பேச்சுக்கள் நான் பேச பழகியிருக்கிறேன். அங்கே சொற்பொழிவாற்றுவதற்குரிய ஆற்றலை நான் அங்கே பெற்றேன். அது மட்டுமில்லை, என்னுடைய ஒரு நாடகத்தை நான் எழுதினேன். பொலிடோர் பொன்னிரண்டு, ஒரு ஹாஸ்யமான நாடகம். அது எழுதி நானே அதற்கு டைரக்ஷன் செய்து நானே கதாபாத்திரமாக முக்கிய கதாபாத்திரமேற்று நாங்கள் ஒரு 50வது விழாவிலே, அந்த கல்லூரியின் 50வது ஆண்டு விழாவிலே நாங்கள் அதை நடித்தோம். இப்படியாக என்னுடைய இலக்கியம், கலை சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் என்னுடைய கல்லூரியிலும் என்னை சேர்ந்தவர்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் என்னுடைய குடும்ப பின்னணியிலும் இருந்து தான் அந்த இலக்கியம் என்னுள் வந்தது. சரி, இலக்கியம் வந்த கதையினை நாங்கள் ஞானம் ஆசிரியர் டாக்டர் தி ஞானசேகரம் அவர்களிடமிருந்து தெரிந்து கொண்டோம். பல சுவாரஸ்யமான விடயங்களை உள்ளடக்கியதாக இன்று இவர் இந்தளவு துரியம் ஒரு பெரிய படைப்பாளியாக, இதழாசிரியராக, அதனிடத்தில் வெளியீட்டாளராக ஏன் தெரிகிறார் என்றால் அதற்கு பின்னால் இருந்த கதையைத்தான் நாங்கள் இப்போது தெரிந்து கொண்டோம். நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறு நினைவுகளை, ஞாபகங்களை எங்களோடு அவர் மீட்டிக் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார். சிறியதொரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஞானம் சஞ்சிகையினுடைய இதழாசிரியர் டாக்டர் தி ஞானசேகரன் அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். தன்னுடைய இலக்கிய உலகிற்கான பிரவேசம் எங்கிருந்து ஆரம்பித்தது, தன்னுடைய தாயார் தந்தையாரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன, தன்னுடைய சுற்றுப்புறச் சூழல் தனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, அதனிடத்தில் அக்கம் பக்கத்தினர் நண்பர்கள் என்று அவருக்கு எந்தளவு தூரம் இதற்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நீண்ட கதையை எமக்கு அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலம் ஒரு படைப்பாளி, இந்த ஞானசேகரன் என்கிற படைப்பாளி எவ்வாறு உருவாகி இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதனோடு இணைந்து இப்போது நீங்கள் பேசிய விடயங்கள் எல்லாம் உங்களை இந்தளவு தூரம் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக உருவாக்குவதில் பலருக்கு பங்களிப்பு இருக்கிறது. பலருடைய பங்களிப்பு உங்களுடைய இந்த ஆளுமையில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு இலக்கிய உலகுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு எப்போது வருகிறீர்கள்? அது எப்படி நிகழ்கிறது? நான் மருத்துவக் கல்லூரியில் வந்த பொழுது ஒரு கதையை அப்பொழுது தான் நான் எழுதினேன். மருத்துவ மாணவனாக இருக்கிற பொழுது
அங்கே புலோலியூர் சதாசிவம் என்று இன்னொரு மாணவரும் அங்கே இருந்தார். அவர் ஒரு எழுத்தாளர். அப்போது அவரும் இந்த சிறுகதை எழுதுவதிலே ஆர்வமாக இருந்தார். எனவே நான் அந்த கொழும்பு சூழலிலே, பஞ்சியாவத்தை சூழலிலே ஒரு கதையை எழுதி அதை யாழ்ப்பாணம் சென்ற பொழுது அங்கே கலைச்செல்வி என்ற ஒரு பத்திரிகை வந்து கொண்டிருந்தது. அது மிக பிரபலியமான பத்திரிகை. அதன் ஆசிரியர் சிற்பி, அவரிடம் நான் அதை கொடுத்தேன். அப்போ கொடுத்த பொழுது அவர் அதை உடனே வாசித்து விட்டு நன்றாக இருக்கிறது, நான் பிரசுரிக்கிறேன் என்றார். அப்போ அந்த ஆர்வம், அந்த ஊக்கம், அந்த கலைச்செல்வி ஆசிரியர் தான் இலங்கையின் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் உருவாக்கினவர். செம்பியன் செல்வன், சங்கையாளியான், சேனா யோகநாதன், மூப்போ, இப்பொழுது பரிசு பெற்றிருக்கிற, சாகித்ய விருது பெற்றிருக்கிற மூப்போ, இப்படி 23 பெரும் படைப்பாளிகளை உருவாக்கியவர். அப்போது ஒரு சஞ்சியாளன் எப்படி ஒரு படைப்பாளிகளை உருவாக்குறான் என்பதை நான் கண்டு கொண்டேன். நான் அந்த கதையை அவர் அடுத்த இதழில் வரும் என்று சொன்னார். அதுக்கு பிறகு கதை எழுதுங்கள் என்று ஊக்குவித்தார். அந்த கதை வந்தவுடனே எங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்துட்டு என்னுடைய எழுத்து அங்கீகாரம் படும். அப்போது நான் நிறைய வீரேசரி, தினகரன், எல்லா பத்திரிகைகளுக்கும், இலங்கையில் வந்து அத்தனை பத்திரிகைக்கும் எழுதினேன். அதே போன்று அந்த காலத்தில் கலைமகளில் கதை வந்தால் தான் அது ஒரு பெரிய அங்கீகாரம். அப்போ கலைமகளுக்கு எழுதிய பொழுதோ அங்கும் பிரசுரித்தார்கள். இப்படியாக நான் ஒரு சிறுகதை எழுத்தாளனாக வந்தேன். என்னுடைய சிறுகதை கால தரிசனம் என்ற சிறுகதையை முதலாவது சிறுகதை தொகுதியை நான் கொண்டு வந்தேன். அது என்னுடைய ஊரிலே அங்கே உள்ள வாசியசாலை நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் அந்த வாசியசாலையில் நூலகராகவும் இருந்திருக்கிறேன். அந்த காலத்தில் நிறைய வாசித்தும் இருக்கிறேன். வாசியசாலை முன்னேற்றத்திலும் என்னுடைய பங்கு இருந்தது. எனவே அவர்களே அதை வெளியிட்டு பெரிய வெளியீட்டு விழாக்கள் எல்லாம் வைத்தார்கள். அந்த வெளியீட்டு விழாவிலே மிக பிரபலமான ஆய்வாளர்கள் எல்லாம் அங்கே வந்து அந்த நூலை வெளியிட்டு வைத்து எனக்கு ஒரு பெரும் உந்துதலை தந்தார்கள் என்று சொல்லலாம். அதாவது உங்களுடைய முதலாவது சிறுகதை தொகுதிக்கு கிடைத்த அங்கீகாரம். அதற்கு பிறகு எப்படி? அதுக்கு பிறகு நான் அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் என்று ஒரு சிறுகதை கொண்டேன். என்னுடைய கதைகள் வீரேசரியில் வந்த பொழுது எல்லாரும் பாராட்டினார்கள். ஒரு நாள் டொமினிக் ஜீவா அவர் சொன்னார், இந்த கதைகளை தொகுத்து தாங்க, நான் இதை புத்தகமாக போடுகிறேன் என்று. அவர் போட்டதான் இந்த அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும். அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த சிறுகதை தொகுதி இலங்கையில் இப்பொழுது சப்ரமுவ பல்கலைக்கழகத்தில் பிஏக்கு பாடநூலாக இருக்கிறது. இதில் ஒரு முக்கியம் என்னவென்றால் 1000க்கு மேற்பட்ட சிறுகதை தொகுதிகள் வந்துவிட்டன இலங்கையில். அப்போது ஒரு 5 சிறுகதை தொகுதிகள் தான் பாடநூலாகின்ற தகுதியை பெற்றிருக்கிறது. இந்த 1000 அது மற்றொரு அது தரம் குறைந்ததண்ட அல்ல, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதில் இலங்கையர்வனுடைய வெள்ளிப்பாதசரம், முருகானந்தனுடைய ஒரு ஆனாசானா முருகானந்தனுடைய மனித மாடு என்றொரு சிறுகதை தொகுதி, ரஞ்சகுமாருடைய கோசலை என்ற சிறுகதை தொகுதி, கங்கா கீதம் என்ற இன்னொரு சிறுகதை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில். அடுத்தது என்னுடைய சிறுகதை தொகுதி. இப்போ இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இந்த சிறுகதை தொகுதி பாடநூலாகிறதுக்கு மிக உயர்ந்த தரம் இருக்க வேண்டும். 2வது, அது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை சொல்ல வேண்டும். 3வது, அதில் இலக்கண பிழை, எழுத்து பிழை அதில் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மாணவர்கள் படிக்கிறார்கள். அப்படி சில நியமங்கள் இருக்குது. அந்த நியமங்களுக்கு பலர் அந்த நியமங்களை சோதித்து
தான் அந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடநூலாகிறார். அது எனக்கு ஒரு பெரிய பெருமை தந்த விடயம். இப்பொழுதும் அது பாடநூலாகத்தான் இருக்கிறது கடந்த 10-12 வருடங்களாக. எனவே இதனோடு இணைந்ததாக நீங்கள் மலையகம் சார்ந்து சில நாவல்கள் எழுத துவங்குகிறீர்கள், சிறுகதையினை தாண்டி. அதில் குருதிமலை என்கிற நாவல், அது சிங்களத்தில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு தகுதியை பெற்று உங்களுடைய MA பட்டப்படிப்புக்காக நீங்கள் சமர்ப்பித்திருந்த ஒரு ஆய்வு விடயமாகவும் அது அமைந்திருக்கிறது. அதனத்தில் புதிய சுவடுகள், இவை உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்திய நாவல்களாக அமைந்திருக்கின்றன. இவற்றினுடைய பங்களிப்பு இதில் எப்படி உங்களுடைய வகிபாகம் இருந்தது? புதிய சுவடுகள் என்பது ஒரு சாதியம் தொடர்பான ஒரு நாவல். அந்த காலத்திலே சாதியம் என்பது இலக்கிய செல்நறியுடன் சம்பந்தப்பட்டிருந்தது. அதாவது இலங்கை தேசியம், சாதியம், வர்க்கம் போன்ற விடயங்கள் மார்க்சிச கருத்துக்குள் உட்பட்டு இருந்தது. அப்போது நான் இந்த குருதிமலையை நான் புதிய சுவடுகளை எழுதினது ஒரு சாதியம் தொடர்பான கதை. ஆனால் வீரேசையினர் அதை அந்த காலத்து மார்க்சிச போக்குக்கு ஏற்றபடி அதை மாற்றித்தர சொன்னார்கள். நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் அது என்னுடைய கிராமத்தை பற்றி பேசுகிற கதை. என்னுடைய மக்கள், என்னுடைய மனிதர்களை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நம்பிக்கை என்ன, அதுகளை பற்றியெல்லாம் விவரிக்கிற சாதியம் எப்படி அந்த கிராமம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று போன்ற பல விடயங்களை அதை உள்ளடக்கியிருந்தேன். அவர்கள் நீங்கள் போடாவிட்டாலும் பரவாயில்லை, நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் நான் எதிர்பார்க்காத மாதிரி அவர்கள் அதை பிரசுரித்தார்கள். அது அந்த ஆண்டின் சாகித்ய விருதையும் எனக்கு பெற்று தந்தது. மலையகத்து கதையை பற்றி கேட்டீர்கள். குருதிமலை என்பது அது அதற்கு முதல் நான் பார்த்த பொழுது அங்கே மலையகத்திலே மக்கள் பாவப்பட்ட மக்களாக, மிகவும் கஷ்டப்பட்ட மக்களாக அதை இருந்தார்கள். அவர்களை பற்றிய கதைகள், நாவல்கள் எல்லாம் அவர்கள் படுற துன்பங்கள் பற்றியெல்லாம் இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், இவர்களை இப்படியே வைத்திருக்காமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முறையில் ஒரு நாவலை எழுத வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது, அந்த காலத்திலே அவர்கள் இருந்த ஒரு தோட்டத்திலே, அவர் பெருந்தோட்டத்திலே அவர்களை அங்கிருந்து நீக்கிவிட்டு கிராமத்தில் இருந்த மக்களை குடியேற்றுவதற்கு திட்டம் போட்டார்கள். அவர்கள் மறுத்தார்கள், மலைய மக்கள் மறுத்தார்கள். அப்போது அந்த கிராமத்து மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் போகிறார்கள் இல்லையே, எங்களுக்கு இடம் கிடைக்காது என்று இவர்கள் வாழ்விடங்களை தீயிட்டு கொளுத்தி, இது உண்மையாக நடந்த சம்பவங்கள், அவர்களை அடித்து விரட்டி துன்புறுத்தினார்கள். அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். இதை குருதிமலை என்ற பெயருடன் நான் அதை நாவலாக்கினேன், பல சம்பவங்களை சேர்த்து. அதில் நான் நாவலாக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வியல் தொடர்பான, அவர்கள் என்ன சாப்பிட்றார்கள், என்ன தொழில் செய்கிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள் என்னென்று அதுகளையும் அதுக்குள் புகுத்தி, வாழ்வியல், சூழலியல், அவர்கள் வாழ்கிற சூழல், மலை சார்ந்த இடம், தேயிலை செடி, சூழலியம், அவருடைய வரலாறு, அவர்கள் எங்கே இந்தியாவிலேருந்தே வந்தார்கள், இதெல்லாத்தையும் நான் அதுக்குள்ளே இணைத்தேன். வரலாறு, அரசியல், அவர்களுக்கு அப்பொழுது அரசியல் புகுந்து விட்டது. அவர்களுடைய அரசியல் என்ன, மற்றது சிங்கள மக்கள் கொண்டு வர்ற ஒரு நாவலாக, அதாவது சிங்கள மக்களும் தோட்டப்புற மக்களுக்கும் உள்ள ஊடாட்டத்தை கொண்டு வருகிற. இப்போ தோட்டப்புற மக்கள் எல்லாம் மாலை நேரங்களில் சிங்கள கிராமத்துக்கு போய் மது அருந்துவார்கள். அப்படியான சூழல்களை எல்லாம் எடுத்துக்காட்டி பல்வேறு கோணங்களில் பல்வேறு விடயங்களை இந்த நாவலிலே பன்முக பார்வை கொண்ட நாவலாக அதை ஆக்கினேன். அது எனக்கு பெரும் புகழை தந்தது. அந்த காலத்தில் குருதிமலை ஞானசுதரன் என்றால் தான் தெரியும், அந்த அளவுக்கு அது நாவல் கொண்டது. அப்போது அவர்களை போராட்ட உணர்வை அந்த நாவல் மூலம் நான் தூண்டினேன். அதுக்கு பிறகு இந்த குடியேற்றங்கள் நடைபெறவில்லை மலையகத்தை பொறுத்தவரையில். ஒரு இன்றும்
அண்மை காலத்திலும் பேசப்படுகிற ஒரு விடயம். எனவே உங்களுடைய ஒரு நாவல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது, ஒரு போராட்ட குணத்தை கொடுத்திருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் ஒரு குடியேற்றத்தை தடுக்கின்ற அளவுக்கு ஒரு ஆற்றலை பெற்ற ஒரு படைப்பாக அது மாறியிருக்கிறது. ஒரு படைப்பாளனுடைய சமூக கடமைகளில் இதனையும் ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். அதிலும் எத்தனையோ மலையகம் சார்ந்த நூல்கள் வந்திருக்கின்றன. இயற்கை அழகை வரடித்து அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற பொருளாதார வளங்களை மையமாக வைத்தெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நூலுக்கும் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் பாருங்கள் ஒரு பெயர். இன்றளவும் நாங்கள் அதனை நிஜமாக ஊர்ஜிதமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை நீங்கள் அப்போதே உரைத்திருக்கிறீர்கள். அதுவும் குருதிமலை, அவர்களுடைய குருதி தான் சிந்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எப்போதும் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் வியர்வை மாத்திரமல்ல, குருதியை சிந்தி சிந்தி தான் அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்தது ஒரு தலைப்பு. பாராட்டுகள் உங்களுக்கு. நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் சிறிது விளம்பர இடைவேளை. ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். டாக்டர் தி ஞானசேகரன் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இலக்கிய உலகில் எவ்வாறு அவர் பிரவேசம் செய்தார், அதற்கு அவருடைய படைப்புகள் எவ்வாறு உருவாகியிருந்தன, இதற்கான காரணிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர் எங்களோடு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய 2 நாவல்கள் பற்றி நாங்கள் பார்த்தோம். ஒன்று புதிய சுவடுகள், இன்னொன்று குருதிமலை. இவை இரண்டுமே தேசிய சாகித்ய விருதினை பெற்றவைகள். அதே போன்று உங்களுக்கு மத்திய மாகாண சாகித்ய விருதை பெற்று தந்த 2 நாவல்கள் இருக்கின்றன. ஒன்று கவ்வாத்து என்கிற நாவல், அதே போன்று லயத்து சிறைகள் என்கிற நாவல். இவை பற்றி கொஞ்சம். லயம் என்பது தோட்டப்புற மக்கள் வாழுகிற இடம். ஒரு 10 அடி காம்பரா, அது காம்பரா என்று சொல்வார்கள். அதுக்குள்ளே தாத்தா, பேரன், பூட்டன், 2 தலைமுறை 3 தலைமுறைகளோடு வாழ்வார்கள் ஒரு குடும்பத்தை. இப்போது நான் அதை பார்த்த பொழுது, நான் அங்கே வைத்தியராக தொழில் செய்தபடியால் நான் அங்கே பார்த்த பொழுது அவர்கள் சுகாதாரமாக வாழ முடியாது. அவர்களுடைய கல்வியை அது பாதிக்கும். என்னென்ன 10-15 குடும்பங்கள் உண்டாயிருக்கும் பொழுது அவர்கள் படிக்க முடியாது. அவர்களுடைய கல்வியை பாதிக்கும். அவர்களுடைய சுற்றுப்புற சூழலை அது பாதிக்கும். இரவில் அவர்கள் பெருசாக சத்தம் போடுவார்கள். அப்போ பிள்ளைகள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அப்போது இது அவர்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறது. இந்த காம்பராக்கள் சிறைப்படுத்தி அவர்களை வளர விடாம். அவர்கள் அதிலிருந்து வெளிவந்தால் தான் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்துப்பட நீங்கள் தனித்தனி வீடுகளை கட்டி இருங்கள். பக்கத்தில் உள்ள கிராமங்களில் நீங்கள் ஒரு சின்ன காணியை வாங்கி இருங்கள். உங்களுக்கு ப்ரொவிடென்ட் பெற பொழுது, பண் பண்ணுற பொழுது தனி காணியை வாங்கி வீடு கட்டி இருக்குங்கள். அங்கே இருந்து நீங்கள் வேலைக்கு வரலாம் என்ற கருத்துப்பட நான் அதை எழுதி அதுக்கு பேர் வைத்தேன் லயத்து சிறைகள். அது ஏன் அப்படின்னா, இது ஒரு சிறை, நீங்கள் சிறைகளாக போட்டிருக்கீங்க, இந்த சிறையை விட்டு நீங்கள் வெளியில் வாங்க. அடுத்தது கவ்வாத்து. கவ்வாத்து என்பது அந்த தேயிலையை வளர விட்டால் அது பனை மாதிரி வளர்ந்து போவோம், பிரயோசனம் இராது. அதை நாங்கள் வெட்டினாத்தான் புதிய தளிர்கள் வரும், கொழுந்துகள் வரும். அதை கவ்வாத்து என்று அங்கே சொல்வார்கள். இப்போ இவர்களுடைய முன்னேற்றத்தை அங்கே தடுக்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு தொழிற்சங்கம் இருக்கிற இடத்துல பல தொழிற்சங்கங்களை உண்டாக்கி இவர் வேலைக்கு போனால் அவர் வேலைக்கு செய்ய போக மாட்டார். அப்படி பிரிவுகளை ஏற்படுத்தி அவர்களை வளர விடாமல் கவ்வாத்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமூகத்தை கவ்வாத்து செய்கிறார்கள் என்று அவர்களுடைய மண் மொழியிலேயே, அவர்களுடைய மண்வளை சொல்லிலேயே கவ்வாத்து என்று நான் வைத்தேன். அதுவும் அந்த வருடத்தின் பல வரிசைகளை அது பெற்ற ஒரு நாவல். இந்த மக்களை படம் பிடித்து அல்லது வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுறது என்னுடைய நோக்கம் அல்ல. இவர்கள் முன்னேற வேண்டும், இருக்கிற நிலையிலிருந்து முன்னேற வேண்டும் என்று எது எது என் கருத்துக்கு பட்டதோ, எதை நான் பார்த்தனோ அவற்றையெல்லாம் நாவலாக்கி இருக்கிறேன், சிறுகதைகளமாக்கி இருக்கிறேன்.
நீங்கள் வைத்தியராக போனால் வைத்தியருடைய வேலையை பார்க்க வேண்டும். நீங்கள் அதனையும் தாண்டி உங்களுக்குள் ஒளிந்திருக்கின்ற மறைந்திருக்கின்ற அந்த படைப்பால் வெளியே வந்த அந்த மக்களுடைய மன ஆதங்கங்கள், அதனிடத்தில் அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் உங்களுடைய படைப்புகள் மூலம் கொண்டு வந்து இன்று அதனை நீங்கள் நிஜமாக்கி இருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம். இப்படிப்பட்ட உங்களுடைய இந்த படைப்பாளி என்கிற ஒரு பயணத்தில் பல நீங்கள் அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அவ்வாறு நீங்கள் பெற்ற அனுபவங்களை சில நேரங்களில் ஞாபகத்திற்காக புகைப்படங்களாக கூட நீங்கள் எடுத்து வைத்திருப்பீர்கள். சில புகைப்படங்களை இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த புகைப்படங்களில் பார்த்து நீங்கள் இப்போது கதை சொல்ல வேண்டும். சரி, இது நான் இந்தியாவுக்கு போன பொழுது நானும் மனைவியும் அங்கே போன பொழுது தாஜ்மஹாலுக்கு போனோம். தாஜ்மஹாலை பார்த்து விட்டு திரும்பி வர்ற பொழுது இப்படியான வண்டிகளில் தான் அவர்கள் பயணம் செய்ய வைப்பார்கள். இந்த வண்டிக்கு பேர் என்ன? இது சரட்டு வண்டி. இது ஒரு குதிரை. அதனுடைய வண்டி என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த வண்டி சாரதியை கீழே இறக்கி போட்டு நான் அதில் சாரதிய இடத்துல இருந்து நான் அதை வண்டியை ஓட்டி கொண்டு வந்தேன். சரியா. அடுத்த புகைப்படம். இது என்னுடைய திருமணத்தின் பின், சில காலத்தின் பின் நாங்கள் அங்கே மலையத்திலே இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்த காலம். இதுவும் என்னோட திருமணத்தின் பின் எடுத்த ஒரு 10 வருடத்தின் பின் எடுத்த ஒரு புகைப்படம். இது என்னுடைய தந்தையார், என்னுடைய வீட்டுக்கு முன்னால் என்னுடைய தந்தையார், நடுவிலே இருப்பவர் என் தாய், பக்கத்தில் இருப்பவர் என் தங்கை. இந்த படத்தின் இடதுபுறத்திலே நான் இருக்கிறேன், நடுவிலே என்னுடைய தம்பி, கடைசியிலே இருப்பவரும் என்னுடைய தம்பி தானே. அவர் பேங்க் மேனேஜர், ஏரியா மேனேஜராக இப்போ இருக்கிறார். அதாவது 3 ஆண் பிள்ளைகள். 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. இது எங்களுடைய குடும்பம். இது நாங்கள் எங்களுடைய மரபிற்படி 60ஆம் கல்யாணம் செய்வோம் அப்போது எடுத்த படம். அடுத்த படம். இது என்னுடைய முதல் நூல் வெளியீட்டு விழா. அதிலே அந்த சமய பெரியாராக இருக்கிறவர் இந்த தாய்மாமன், அவர் தான் ஆதீனம் அமைத்தவர். அந்த நூலை வெளியிட்டு தருகிறார். கனகசிந்தனாதன் என்று மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அதை பரிசாக பெறுகிறார். இது என்னுடைய தொழில் தளத்திலே இளமையில் நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் 3 2 ஆண்களும் ஒரு பெண், மூத்தவர் பக்கத்தில் பிடித்து கொண்டிருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறது பெண் பிள்ளை, கடைசி பிள்ளையை இப்போ தூக்கி வைத்து கொண்டிருக்கார். அவர் தான் இந்த கடைசி பிள்ளை தான் இப்போ பாலச்சந்திரன் என்ற பெயரில் இப்பொழுது ஞானம் சஞ்சிக்கு நிர்வாக ஆசிரியராக இருக்கிறார். அவர் ஒரு ஐடி என்ஜினியர். அடுத்த பிள்ளைகள் இது என்னுடைய முதலாவது சிறுகதை போட்டியில் ஒன்றிலே பரிசு பெற்றேன். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா பரிசு வழங்குகிறார். அடுத்த புகைப்படம். இது எனக்கு சமீபத்தில் கொடகைய நிறுவனமும் இலங்கை வானொலியும் இணைந்து மூத்த எழுத்தாளர்களுக்கு கௌரவம் செய்தார்கள். அந்த படம் இது. நீங்கள் இருவருமே ஒரே மாதிரி இருக்கிறீர்கள். இது என்னுடைய அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் பரிசு பெற்ற பொழுது அது பரிசளிக்கிறார். இது நான் ஒரு இலக்கிய பண்ணை என்ற ஒரு நிறுவனத்தை வைத்து பல வெளியீட்டுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இது இலக்கிய பண்ணை ஊடாக சிவத்தம்பி அவர்களுக்கு நாங்கள் பவள விழா கொண்டாடினோம். அந்த படம் இது என்னுடைய தொண்டமான் அவர்கள் எனக்கு மத்திய மாகாணத்து ஒரு நூல் பரிசு பெற்ற பொழுது அந்த பரிசினை அழைக்கிறார். அடுத்த புகைப்படம். இது நான் சொன்னேன், அதாவது உரும்புரா இந்த கல்லூரியில் நான் மாணவனாக இருந்த பொழுது பேச்சுக்கலையை கற்றுக்கொண்டேன் என்று. அந்த நான் ஒரு பேச்சை நிகழ்த்துகிற பொழுது இருப்பது என்னுடைய இளமை காலத்திலே. எனக்கு ஒரு 16 வயது அப்பொழுது இருக்கலாம். அப்போது இந்த புகைப்படங்களை எடுத்து தானே இருக்கிறீர்கள். இது நான் ஒரு மகாநாட்டிலே நானும் மனைவியும் போய் கட்டுரை வாசித்தோம், ஆய்வு கட்டுரை. அது லண்டனில் நடந்த மகாநாடு. அதில் எங்களை கௌரவித்தார்கள். நல்லது. மனைவியும் ஒரு எழுத்தாளர் இல்லையா? ஆமாம், அவர் ஒரு ஆசிரியர், ஒரு பட்டதாரி, ஒரு மதம் இந்து மதம் என்ன சொல்கிறேன் ஒரு சீரியஸ் நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்.
அடுத்தது இது நான் அங்கே ஒரு நாடகம் ஒன்றை நடித்தேன். பாடசாலையிலே இருந்த பொழுது நானே எழுதி நானே இயக்கி ஒரு நாடகம் எழுதினேன். இந்த படத்தின் இடதுபுறத்தில் இருப்பது பொலிடோல் பொன்னர் என்ற கதாபாத்திரம், முக்கிய கதாபாத்திரம். அதை தலை நிறைத்த நிலையிலே அதை நாங்களுடைய அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது உண்மையிலே அது தலை நிறைத்ததில்லை, டோப் வைத்து நாங்கள் அந்த காலத்தில் செய்திருக்கிறோம். சரி, அடுத்த இது என்னுடைய முதலாவது புத்தகத்தினுடைய ஒரு வெளியீட்டு விழா. நடுவில் இருக்கிறவர் லக்ஷ்மண ஐயர் என்று பெரும் அறிவாளி. அவர் எங்களுடைய இப்போ பேராசிரியர், பல பேராசிரியர்களுக்கு ரோயல் கல்லூரியில் அவர் ஆசிரியராக இருந்தவர். வடமாகாண விக்னேஸ்வரனுக்கு அவர் ஆசிரியராக இருந்தவர். கைலாசபதிக்கு அவர் ஆசிரியராக இருந்தவர். அவர் சொல்லுவார், நீங்கள் எழுதுறதென்றால் படிக்க வேணும், வரன்முறையாக தமிழை படிக்க வேணும். அதற்காகவே நான் 85ஆம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்திலே படித்து பிஏ பட்டமும் பெற்றேன். நான் மருத்துவராக இருந்தாலும் தமிழை வரன்முறையாக படிக்க வேண்டும். இப்போ இவையெல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய புத்தகங்கள் பாடநூல்களாக வரக்கூடிய அளவுக்கு இந்த அவர்களை வழி நடத்தி இருக்கிறார்கள் என்னை பெரிஞர். இன்னும் சில புகைப்படங்கள் இருக்கின்றன. இது என்னுடைய திருமணத்தின் போது, அந்த காலத்தில் கருப்பு வெள்ளை படங்கள் தான் இருந்தது. நான் தாலியற்ற படம். இது என்னுடைய குருதிமலை நாவலை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் வெளியிட்டு வைத்தோம். அதில் பேசுகிறவர் டொமினிக் ஜீவா, இங்கால இருக்கிறவர் செங்கை ஆடியான், அங்கே அந்த பக்கத்தில் இருப்பது நான். அப்படி அந்த வீரசிங்கம் மண்டபத்தில் மிகப்பெரிய அளவிலே நடந்தது ஒரு வழி. எத்தனையாம் ஆண்டு? அது 80ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும், 80-81. சரி, குருதிமலை. இது என்னுடைய புதிய சுவடுகள் நாவல் வெளிவந்தபோது அந்த தோட்டத்து சூப்பரிண்டெண்டன்ட் அந்த வெளியீட்டு விழாவுக்கு அந்த மக்களுக்கு லீவு கொடுத்தார். இன்றைக்கு பெய்ட் லீவ், உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளத்தோட லீவு தாரம். எங்களுடைய டாக்டர் 10 இதை எழுதியிருக்கிறார், ரொம்ப நல்ல. அப்போ அல்விஸ் பேர், அவர் நாங்கள் தீபம் ஏற்ற வைத்தோம். அடுத்த புகைப்படம். இது சாகித்ய விழாவில் பல கௌரவங்கள் பெற்றிருக்கிறேன். இது ஒரு கௌரவத்தில், அப்படி பெற்ற கௌரவத்தில் ஒன்று. நான் இதுவரை 30-35 கௌரவங்கள் பெற்றிருக்கிறேன். சிலது மறந்தும் போயிட்டேன், சில புகைப்படங்கள் என்னிடம் இல்லை. அடுத்த புகைப்படம். இது என்னுடைய தொழில் திறமை காரணமாக என்னை தாய்லாந்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போது இந்த வலது பக்க மூலையில் இருப்பவன் நான். அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு மாதம் நாங்கள் குடும்ப திட்டம் சம்பந்தமான பயிற்சிகள் பெற்றோம். ஒரு மாதம். அது என்னுடைய தொழில் காரணமாக, என்னுடைய தொழிலே என்னுடைய திறமையை காட்டும்படியால் அந்த எங்களுடைய நிர்வாகம் அந்த கான்ஃபரன்ஸுக்கு எங்களை அனுப்பி வைத்தது. அதனோடு இணைந்து இன்னும் பல பயண அனுபவங்களையும் நீங்கள் உங்களுடைய படைப்புகளாக, நூல்களாக நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நிறைய புகைப்படங்கள் உங்களுக்கு காட்டப்பட்டன. அந்த ஒரு புகைப்படத்தையும் பார்த்து நீங்கள் அருமையாக கதை சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் சந்திக்கலாம், சிறியதொரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். வைத்திய கலாநிதி தி ஞானசேகரன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிற மிகச்சிறந்த படைப்பாளி. எனவே இந்த படைப்பாளருடைய நூல்கள் காலத்துக்கு ஏற்ற வகையில், அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் வந்திருப்பதையும் அவருடைய உரையாடலின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே தான் மாத்திரம் நூல்களை எழுதி கொண்டிருந்தால் சரியா, ஏனையவர்களும் நூல்களை எழுத வேண்டும். தனக்கு எவ்வாறு ஆரம்ப காலத்தில் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததோ அதே போன்று ஏனைய படைப்பாளிகளுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சில வெளியீடுகளையும் நூல் பதிப்புரை செய்கின்ற விடயங்களையும் தன்னுடைய பொறுப்பில் எடுக்கிறார். அது மாத்திரமல்ல,
இந்த நூல்கள் எழுதுவது என்பது ஒவ்வொரு காலப்பகுதிக்கு இடைவெளியில் வந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் மாதம் ஒரு சஞ்சிகை வெளியிட வேண்டும், மல்லிகை போன்ற ஒரு சஞ்சிகை வர வேண்டும் என்ற ஆவலோடு அவர் ஒரு இலக்கிய சஞ்சிகை மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இப்பொழுது 18 ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது இவருடைய மல்லிகை சஞ்சிகைக்கு. ஒரு சஞ்சிகை இலக்கிய உலகில் நடத்துவது என்பதே மிகச் சவாலான ஒரு விடயம். அதனையும் 18 ஆண்டுகள் கடத்தி இப்பொழுது 2 தசாப்தங்களை அது எட்டப்போகிறது. இந்த சஞ்சிகை மீதான ஒரு ஆசிரியராக, இதழாசிரியராக நீங்கள் அதனை கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது? அதனை எப்படி இவ்வளவு தூரம் நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி வருகிறீர்கள்? என்னுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன், என்னுடைய முதல் கதையை கொண்டு போய் சிற்பி என்ற ஆசிரியரிடம் கலைச்சல் கொடுத்தார். உடனே அவர் பரிசத்துக்கு ஏற்றுக்கொண்டார். அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி, எதிர்காலத்திலே நான் இது போன்ற ஒரு சஞ்சியை கொண்டு அதில் நிறைய புதிய எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும், சிறந்த முறையிலே சஞ்சியை நடத்த வேண்டும் என்றெல்லாம் நான் அந்த இளம் பருவத்திலேயே எனக்கு அது அந்த எண்ணம் என்னுடைய மனதிலே பாய்ந்தது. என்னுடைய தொழிலிருந்து ஓய்வு பெற்றபின் நான் 2000ஆம் ஆண்டு இந்த சஞ்சியை கொண்டேன். 6வது மாதம் 6ஆம் தேதி இந்த சஞ்சியை வெளிவந்த சஞ்சியை. அந்த நாள் முக்கியமானது, என்னுடைய திருமண நாள் அது. அப்போது அந்த நாள் ஞானம் என்ற பெயருடன் அதை கொண்டு வந்தோம். அது என்ன ஞானம்? ஞானசேகரன் என்பதால் ஞானம் இல்லை, அப்படி அல்ல. என்னுடைய மனைவியின் பெயர் ஞானலட்சுமி. மனைவியின் மீதான காதல் சஞ்சிகனுடைய பெயர், அப்படியும் சொல்லலாம். இப்போது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டின மாதிரி எங்களால் கட்ட இயலாது. ஆனால் என்னுடைய மனைவி வந்த பிறகு எனக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகள் நான் அடைந்திருக்கிறேன். அது அவருடைய அதிர்ஷ்டமா என்னுடைய அதிர்ஷ்டமா என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அதுக்கு பேரை ஞானம் என்று வைத்தேன். அவருடைய பேர் தான் ஞானம். என்னுடைய பேர் அது பொருந்தி வந்திருக்கிறதே ஒழிய. பொருந்தி வந்திருக்கிறது. உங்களுடைய தாய் தந்தையார் நல்ல பெயரைத்தான் உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த ஞானமும் உங்களிடம் இயல்பாகவே இருக்கிறது. அந்த ஞானத்தை அவர்களும் உங்களுக்கு ஊட்டியே வளர்த்திருக்கிறார்கள் என்றதையும் சொல்லி வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த சஞ்சியை தொடங்கி, சஞ்சியை நடந்த பொழுது பெரும் போர் நடந்துள்ள, பெரிய ஒரு போர். அதாவது உள்நாட்டிலே தேசிய போர் நடந்து 30 வருடம். அப்பொழுது போர் உச்சமான காலகட்டத்திலே இதை கொண்டோம். அந்த போரில் அந்த ஈழத்து இலக்கிய போக்கு ஒரு மாற்றம் அடைந்தது. முந்தி மார்க்சிச கருத்தோடு தான் ஈழத்து இலக்கியம் போய்கொண்டிருந்தது. இது பிறகு தமிழ் தேசியம் என்ற உணர்வோடு அந்த போராட்ட இடத்தோடு அந்த ஈழத்து இலக்கிய போக்கு ஒரு மாறிச்சு. போர் சார்ந்த விடயங்கள், போர் சார்ந்த கதைகளை எழுதினார்கள், போர் சார்ந்த அனுபவங்களை எழுதினார்கள். அவற்றையெல்லாம் பிரசுரித்து கொண்டு வந்தோம். அப்போது போர் இலக்கியம் என்று ஒரு இலக்கிய வகைமையை ஞானம் தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன் போர் இலக்கியம் என்ற சொல்லே இல்லை. அது ஞானசேகரனால் உருவாக்கப்பட்ட சொல். அப்போ போர் இலக்கியம் என்ற வகைமையில் அதில் மக்களுடைய உணர்வுகளை வைத்து பல படைப்புகள் வந்தது. உதாரணமாக எங்களுடைய படைப்பாளிகள் பட்ட கஷ்டம், அல்லது முஸ்லீம்கள் பட்ட கஷ்டம், அல்லது இந்திய இராணுவம் வந்த பொழுது ஏற்பட்ட கஷ்டம், அல்லது எங்களுடைய நூலகம் எரிக்கப்பட்ட, இது எல்லாம் போரோட சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் எழுதின. சிங்கள மக்கள் எப்படி போரை பார்க்குறாரு, அவர் அந்த டிரான்ஸ்லேஷன், இது எல்லாத்தையும் தொட்டு நாங்கள் போர் இலக்கியம் என்று கொண்டோம். பலர் எங்களோட நாடை விட்டு போயிட்டினோம், புலம்பெயர்ந்து போயினோம். அவர்களுடைய மன உணர்வு அது புலம்பெயர் இலக்கியம் என்று சொன்னார்கள். அவர்கள் அங்கே இருந்தோன்னு தங்களுடைய நாட்டை பிரிந்து இருக்கும், தங்களுடைய பொருள் பண்டத்தை பிரிந்து இருக்கும், தங்களுடைய உறவுகளை பிரிந்து இருக்கும். இவற்றையெல்லாம் வைத்து ஆரம்பத்தில் கதை எழுதினார்கள். இப்பொழுது அவர்கள் அங்கே உள்ள சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையை வைத்து கதைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உலக தரத்தில் கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் புலம்பெயர் இலக்கியம் என்ற தொகுப்பிலே 1000 பக்கத்துக்கு உள்ள ஒரு நூலாக கொண்டோம். போர் இலக்கியம், புலம்பெயர் இலக்கியம் என்ற வகைமைகளை நாங்கள் தமிழ் உலகுக்கு, தமிழ் இலக்கிய உலகத்துக்கு ஞானம் கொடுத்திருக்கிறது.
தொகுப்பாக கொடுத்திருக்கிறார். இதன் முக்கியத்துவம் என்னென்றால், நாங்கள் இப்போ எங்களுடைய 2000 வருடத்துக்கு முதல் சங்க காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், புறநானூறு அகநானூறு போன்ற தொகுப்புகளை படித்தால்தான் எங்களுக்கு தெரியுது அவருடைய வாழ்க்கை முறை. அப்போ எங்களுடைய போரை சந்தித்தது நாங்கள் இலங்கை மக்கள், இந்தியவர்கள் அல்லது மலேசியா, அங்கெல்லாம் போர் இல்லை. அப்போ எங்களுடைய போர் என்ன நடந்தது என்பதை அறிகிறதுக்கு, இன்னும் 100 வருடத்துக்கு பிறகு அறிகிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை. அந்த ஆவணத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஞானம் சஞ்சிகையில் நீங்கள் பல புதிய படைப்பாளிகளுக்கு நீங்கள் களம் கொடுத்திருக்கிறீர்கள். அதே போன்று நீங்கள் அண்மையில் இந்த அருள்வாக்கி அப்துல் காதர் புலவர் பற்றி ஒரு 100 ஆண்டு சிறப்பிதழையும் நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். இதனை வெளியிட வேண்டும் என்று உங்களுக்கு ஏன்? ஆமாம், எங்களுடைய ஈழத்து இலக்கியம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஈழத்து இலக்கியம் 2000 ஆண்டு பழமை வாய்ந்தது. அதுக்கு ஒரு தனித்துவம். எங்களுடைய நாடு மற்ற நாடுகளோட தொடர்பு இல்லை. எங்களுக்கு தனியான அரசியல் இருக்குது. எங்களுடைய வாழ்க்கை முறை தனியானது. இப்போ இதுக்கு ஒரு தனித்துவமான இலக்கியம் இருக்குது. இந்த இலக்கியத்துக்கு சேவை செய்த முந்தைய பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம் புலவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் புலவர்கள் இருக்கிறார். இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். இன்றைய இளம் சமுதாயத்துக்கு தெரியலை. அப்போ அதை வெளிக்கொண்டர வேணும் என்று ஈழமும் தமிழும் என்ற ஒரு நூலை என்னுடைய மகன் ஒரு ஆய்வாளர், அவர் அந்த நூல் தொடர்ச்சியாக கொண்டு வருகிறார். அது எங்களோட பதிப்பகத்துக்காக ஊடகம் கொண்டிருக்கிறோம். ஞானத்தின் ஊடாக நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இனி இதை வைத்துக்கொண்டு ஆய்வுகள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது பல்கலைக்கழகத்தினுடைய கடமை. அவரை நாங்கள் எங்களுடைய 8ஆம் வகுப்பில் நான் அருள்வாக்கி அப்துல் காதரை பற்றி படிச்சிருக்கிறேன். 8ஆம் வகுப்பு நூலில் இருந்து பிறகு எடுத்தேன். அந்த நூலை பிறகு எடுத்தாச்சு. அது அந்த பாடம் இப்போ இல்லை. இப்போ நாங்கள் எங்களுடைய சர்வதேச எழுத்தாளர் மாநாடு ஒன்றை நாங்கள் நடத்தினோம். அதிலே அருள்வாக்கி அப்துல் காதர் என்ற ஒரு அரங்கத்தையே நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ நாங்கள் எங்களுடைய நாட்டு இலக்கியம் என்ற உணர்வோடு செயற்பட்டு வருகிறோம். ஒன்று ஆவணப்படுத்தல். எங்களுடைய இலக்கியம் முழுவதையும் நாங்கள் தனித்தனியாக ஆவணப்படுத்த வேண்டிய நோக்கம், ஒரு தேவை இருந்தது. மற்ற வேறு சஞ்சிகள் வருடம் முடிவில் ஒவ்வொரு சிறப்பு மலர்களை வெளிவிடணும், அது நல்லதுதான். ஆனால் எங்களுடைய நோக்கம் ஆவணப்படுத்தல். எங்களுடைய இலக்கியங்களை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு, என்ன 100 வருஷத்துக்கு பிறகு வர தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையில் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருப்பவர் மிக முக்கியமாக என்னுடைய மனைவி, என்னுடைய மகன். அப்போ நாங்கள் எங்களுடைய பெயர் மகன் பாலச்சந்திரன். அவரும் ஒரு எழுத்தாளர் தான். இப்போது ஞானத்தில் உருவான எழுத்தாளர். அவரும் ஒரு சாகித்ய விருது பெற்ற எழுத்தாளர். அவருடைய அங்கோர் பெருங்கோயில் என்ற நூல் ஞானத்தில் தொடர்பாக வந்தது. அதை நாங்கள் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டோம். அது அவரும் ஒரு எழுத்தாளர். என்னுடைய மனைவி ஒரு கலாபூஷணம். அப்போது இப்படியான நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்களே தமிழ் இலக்கியத்துக்காக நாங்கள் சேவை செய்கிறோம். என்னுடைய மனைவி ஊக்கம் கொடுப்பார், என்னுடைய மகன் ஊக்கம் கொடுப்பார், என்னுடைய அனுபவத்தை நான் அதுக்குள்ளே சேர்த்து, இப்படியாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஞானத்தை. உங்களுடைய மூத்த 2 பிள்ளைகளும்? மூத்த மகன் ராஜேஸ்வரன், அவர் ஒரு இன்ஜினியர், மொரட்டுவேலு இன்ஜினியராக இருந்தவர். போர்க்கால சூழலில் இங்கே இருக்க முடியாமல் அவர் ஆஸ்திரேலியாவில் போய் வாழுகிறார், நன்றாக இருக்கிறார். அடுத்த மகள் ஒரு அக்கௌண்டன்ட், திருமணம் முடித்திருக்கிறார். சுவாமிநாதன் என்று அவருடைய பெயர். அவர் அக்கௌண்டன்சி ஃபேம் கொழும்பில் வைத்திருக்கிறோம். அவர்கள் நல்லா செல்வமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இசை கச்சேரிகள், மிருதங்க எல்லாம் வழங்கி நல்ல ஒரு இசை குடும்பமாக மகள் வந்துள்ளார்கள். எங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் இவர்களோடு எல்லாம் சேர்ந்து எல்லா வகையிலும் எல்லா வழிகளிலும் மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஞாபகங்களில் மீட்டி பார்க்க வேண்டிய மேலும் சில புகைப்படங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் நாங்கள் படம் பார்த்துக்கு அதை சொல்லுவோம். இது நான்
ஆஸ்திரேலியாவுக்கு போன பொழுது அங்கே என்னை பேட்டியிட்டார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் பொழுதும் அங்கே உள்ள முக்கியமான வானொலிகள் பேட்டிகளும். இது ஒரு பேராசிரியர் ஆசி கந்தராஜா என்னை பேட்டியிட்டிருக்கிறார். அடுத்த புகைப்படம் இதுவும் அங்கே ஒரு இன்பத் தமிழ் வானொலி என்ற நிலையம் என்னையும் மனைவியையும் பேட்டியிட்ட பொழுது எடுத்த படம். சரி, இதுவும் அதே படம்தான், வேறொரு வருடத்தில் போன பொழுது எடுத்த படம். இது நாங்கள் எழுத்தாளர் மகாநாடு நடத்தியிருக்கிறோம். உலகத் தமிழ் எழுத்தாளர் மாநாடு இலங்கையில் முதலாக நடந்த பொழுது நான் அதன் இணைப்பாளராகவும் எங்களுடைய வீட்டிலே தான் அதனுடைய காரியாலயம் இயங்கியது. நான் ஒரு முக்கியஸ்தராக இருந்து அதை நடத்தினேன். அப்போது அந்த வெளியீட்டு விழாவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். சரி, இது நாங்கள் இங்கிலாந்துக்கு போன பொழுது GTV என்ற ஒரு வானொலி நிலையம் எங்களை பேட்டி என்ற பொழுது எடுத்த படம், தொலைக்காட்சி. இது முஸ்லீம் மீடியா என்னை கௌரவித்த பொழுது எடுத்த படம். அடுத்தது இது இஸ்லாமிய மாநாடு ஒன்றிலே எனக்கு கௌரவம் தந்தார்கள். அஸ்வர் காஜியார் இருக்கிறார், அது பகன்பூர் எடுத்த முன்னாள் அமைச்சர் அவர்கள். அடுத்த புகைப்படம் இதுவும் சமீபத்தில் ஒரு கௌரவம் தந்தார்கள், சித்திலப்ப ஆய்வு மையம், அப்பொழுது எடுத்த படம். பேராசிரியர் அனஸ் பரிசளிக்கிறார். இது நான் அந்த வெளிநாட்டுக்கு தாய்லாந்துக்கு போயிருந்த பொழுது மாணவர்களுடன் சேர்ந்து தாய்லாண்டை சுற்றி பார்த்த பொழுது எடுத்த படம். இதுவும் அதே படம்தான். எங்களுடைய அந்த பயிற்சி நடந்த கட்டிடமும் அந்த பயிற்சியாளர்களும் பயிற்சி மாணவர்களும். அடுத்த புகைப்படம் இது சமீபத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு போன பொழுது அங்கே அவர்கள் எங்களை கௌரவித்தார்கள். அதற்குரிய படம் ஆஸ்திரேலியா இலக்கிய வட்டம். சரி, இத்தனை புகைப்படங்கள் பார்த்து நீங்கள் கதை சொல்லியிருக்கிறீர்கள். ஐயா, இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ மனிதர்களை கண்டிருப்பீர்கள், எத்தனையோ படைப்புகளை வாசித்திருப்பீர்கள். இதுவரை காலம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் மறக்க முடியாத அனுபவங்கள் என்று ஏதேனும் உண்டா? நீங்கள் எப்போதாவது நினைத்து பார்க்கிற ஒரு விடயம்? என்னுடைய அனுபவங்கள் என்று சொன்னால் பொதுவாக எப்பொழுதுமே மகிழ்ச்சியான தருணங்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய தாயார் அந்த 3 ரூபா பணத்தை கொடுக்க முடியாமல் என்னுடைய முகத்தை பார்த்து கலங்கி தடுமாறின நிகழ்வுகள், அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எந்த நேரமும் நான் அவரை நினைத்து கொள்வேன். அது மட்டுமல்ல, அவர் சில பாடல்களை நாலடியாரில் இருந்து எடுத்து சொன்ன பாடல்களை நான் பாடும் பொழுது அந்த பாடல்கள் எனக்கு ஞாபகம் வரும். என்னுடைய தந்தையார் இவற்றுக்கெல்லாம் அவர் ரொம்ப ஒரு வைதிகமானவர். அவர் ஷர்ட் அணிய மாட்டார், காலுக்கு செருப்பு அணிய மாட்டார், அப்படியான ஒரு வைதிகன் இருந்தவர். அப்படி அவர் என்னை மிக ஒரு ஒழுக்கசீலனாக வாழ வேணும் என்றதை கற்றுத்தந்தது மட்டுமில்லை, அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொன்னார். உனது செயற்பாடுகள் எதுவும் மற்றவர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. உனது செயற்பாடுகள் எதுவும், நாங்கள் என்ன செயற்பாடுகளை எழுதினாலும் அது மற்றவர்களுக்கு நட்டத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதை அவருடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார். அதை எனக்கு அவர் சொன்னார். அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கடத்தி இருக்கிறேன். அவர்கள் நட்டப்படுவார்கள், நாங்கள் நட்டப்படுவோம். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போது இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணங்கள். சரி ஐயா, நீங்கள் உங்களுடைய படைப்பினூடாக எத்தனையோ பேரை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இன்னும் பலருக்கு நீங்கள் உங்களுடைய தந்தையார் குறிப்பிட்டதை போன்று உன்னுடைய எந்த செயற்பாடாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு நஷ்டத்தையோ பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருந்திருக்கிறீர்கள். அதே போன்று நீங்கள் எழுதிய எந்த படைப்பும் யாருக்கும் எந்த விதமான நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்து விடவில்லை. அதே நேரத்தில்
அதன் மூலமாக பலர் நன்மையைத்தான் பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய சஞ்சிகை ஞானம் சஞ்சிகையினுடைய வெளியீடாக இருக்கலாம். இதிலும் பலருக்கும் நீங்கள் வாய்ப்புத்தான் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் பலரை உருவாக்குவதற்கு நீங்கள் ஒரு கர்த்தாவாக இருந்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விடயம். உங்களுடைய குடும்ப சூழலை உங்களை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாற்றியிருக்கிறது என்பதுதான் எனக்கு இந்த நேர்காணல் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் நீங்கள் கற்ற விடயங்கள், உங்களை சுற்றி இருந்த உங்களுடைய உற்ற நண்பர்கள், தோழர்கள் உங்களுக்கு உங்களோடு பேசிய விடயங்கள் என்பன உங்களை இன்னும் புடம்போட்டிருக்கின்றன. உங்களை ஒரு சிறந்த படைப்பாளியாக கொண்டு வந்திருக்கின்றன. சாதாரணமாக ஒரு படைப்பாளி என்பவன் கற்பனையோடு மாத்திரம் இருந்துவிடாமல் தான் சார்ந்த சமூகத்தில் காணப்படுகின்ற அவலங்களை, அதனத்தில் இந்த மக்களுடைய இந்த கஷ்டங்களை ஒரு படைப்பாக கொண்டு வந்து அவர்களுக்கு அதனை அவர்களுடைய வாழ்க்கையில் அதனை கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்கும், எதிர்காலத்தில் இவர்களை பற்றி இப்படித்தான் இருந்தார்கள் இந்த தலைமுறையினர் என்பதை உணர்த்துவதற்காக உங்களுடைய படைப்புகள் பெரும் பங்காற்றி இருக்கின்றன. சில விடயங்கள் நீங்கள் முன்கூட்டியே செய்த விடயங்கள் இப்பொழுது அதை பிரதிபலனாக கூட மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. ஒரு படைப்பாளனும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். தான் சார்ந்த சூழல், தன்னுடைய சமூகம், அதனத்தில் தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பற்றி அக்கறையோடு அந்த படைப்புகளை கொண்டு வருகின்ற பொழுது அது நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக எப்போதும் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமே இல்லை. உங்களுக்கு எத்தனையோ விருதுகள் கிடைத்திருக்கின்றன. நீங்கள் பல பாராட்டுகளை பெற்றிருக்கிறீர்கள். கலாபூஷணம் விருது என்ன, சாகித்ய மண்டல விருது என்ன, சர்வதேச விருதுகள் என்னென்றெல்லாம் நீங்கள் போனாலும் உங்களுக்கு எப்போதும் மக்களோடு மக்களாக இருந்து, நீங்கள் ஆரம்பத்தில் தலைநகரில் இருந்தால் தலைநகர மக்களை பற்றிய சிறுகதைகள், நாவல்களை எழுதுகிறீர்கள். யாழ்ப்பாணம் போனால் அங்கிருந்து கொண்டு அது போன்ற நாவல்களை, சிறுகதைகளை, இன்னும் படைப்புகளை கொண்டு வருகிறீர்கள். மலையகத்தில் இருந்தால் இப்படி என்று நீங்கள் எங்கெல்லாம் சென்றீர்களோ, எங்கெல்லாம் மக்கள் கூட்டத்தோடு நீங்கள் நேசித்திருந்தீர்களோ, அதன் மூலமாக சிறந்த படைப்புகளை உங்களால் கொண்டு வர முடிந்ததற்கு காரணமே நீங்கள் மக்களை நேசித்த ஒரு மக்கள் கலைஞனாக இருந்தது தான். அதனால் தான் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறேன். நன்றி ஐயா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கிடைத்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியினருக்கும் உங்களுக்கும் நன்றி. நன்றி ஐயா. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.